गौतमी माझी विपुल नीर आणि दुने मळकट घाटावर तैसेच पडल्या साचार त्याचे हिनत्व गोदेसी. இந்த ஓவியின் பொருளாவது, கௌதமி நதி எனப்படும் கோதாவரி நதியில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. படித்துறையிலோ துவைப்பதற்கான அழுக்கு துணிகள் ஏராளமாக உள்ளன. அவை அப்படியே துவைக்கப்படாமல் கிடந்தால் அது உண்மையில் கோதாவரிக்குத்தானே இழுக்கு என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இங்கு கோதாவரி நதியை கௌதமி நதி என்று குறிப்பிடுகின்றார் அல்லவா? அதற்கு என்ன காரணம்? அதற்கு ஒரு கதை உள்ளது. கௌதம முனிவரால் ஆகாய கங்கையானது கோதாவரி நதியாக பூமிக்கு கொண்டு வரப்பட்டதால் கௌதமி நதி என்று அது வழங்கப்படுகிறது. கௌதம மகரிஷி தன்னுடைய பத்னியான ரிஷி பத்னி அகல்யையுடன் பிரம்மகிரி எனப்படும் திரையம்பகேஸ்வர மலையில் வசித்து வந்தார். அவர்கள் வாழ்ந்த ஊர் கோவூரு என்ற பெயரில் விளங்குகிறது. அதிலிருந்து சற்று தொலைவில் தாக்கமி என்ற ஊரில், அது தற்போது தோக்கும்மி என்று அழைக்கப்படுகிறது, அங்கு அவர்களது குடில் இருந்தது. அன்னதானத்திற்காக அத்தம்பதியினர் பயிரிட்டு விவசாயம் செய்து வந்தனர். அப்போது பல்வேறு முனிவர்களின் வேண்டுகோளின் பேரில் ஆகாய கங்கையை அப்பகுதிக்கு கொண்டு வருவதற்காக விநாயகப் பெருமான் ஒரு தந்திரம் செய்தார். அவர் ஒரு மாய பசுவை உண்டாக்கி அனுப்பி வைத்தார். அப்பசு கௌதமரின் தோட்டத்தை நாசம் செய்தது. அப்போது ஒரு தர்பையை கௌதம மகரிஷி அப்பசுவின் மீது வீச அப்பசு வீழ்ந்து இறந்து போனது. இதனால் கௌதம மகரிஷிக்கு பசுவை கொன்ற கோஹத்யா என்ற தோஷம் பீடித்து கொண்டது. இது மிகப்பெரிய தோஷமாகும். அதிலிருந்து விடுபடுவதற்காக திரையம்பகேஸ்வரரை பூஜித்து தவம் செய்து கௌதம மகரிஷி வழிபட, அவரது பிரார்த்தனைக்கு இறங்கிய சிவபெருமான் தன்னுடைய ஜடாமடியிலிருந்து கங்கையினுடைய ஒரு பகுதியை இம்மலையில் இறக்கினார். அந்த கங்கையே இறந்து கிடந்த அப்பசுவின் மீது அந்த கங்கை நீர் நனைந்திட, பகீரதனின் முன்னோர்கள் கங்கையினால் நற்கதி அடைந்ததைப் போல இப்பசுவும் நற்கதி அடைந்தது. கௌதம முனிவரும் கோஹத்யா தோஷத்திலிருந்து விடுபட்டார். இவ்வாறு பகீரதன் இறக்கியதால் கங்கைக்கு எப்படி பாகீரதி என்ற பெயர் ஏற்பட்டதோ, அதே போல கௌதம முனிவர் இறக்கியதால் இந்த கோதாவரி நதிக்கு கௌதமி என்ற திருநாமம் ஏற்பட்டது. எனவேதான் தாஸ்கனு மகராஜ் அவர்கள் கௌதமி மாஜி விபுல நீர என்று கோதாவரி நதியை கௌதமி என்று குறிப்பிடுகின்றார். இங்கு காவிரி நதி பிறப்பதற்காக காக்கையாக மாறி அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து காவிரியை பிறப்பித்தார் விநாயகப் பெருமான். இங்கோ கௌதமி அல்லது கோதாவரி என்ற நதி பிறப்பதற்காக மாய பசுவை உருவாக்கி அதை இறக்கச் செய்து ஆகாய கங்கையை கோதாவரி நதியாக பூமிக்கு வழங்கியவர் விநாயகப் பெருமான் என்பது ஒப்பு நோக்கத்தக்கது. அழுக்கு துணிகள் துவைக்கப்படாமல் இருந்தால் அது கோதாவரிக்குத்தானே இழுக்கு என்று தாஸ்கனு மகராஜ் கேட்கின்றார். பக்தி இலக்கியத்தில் நிந்தாஸ்துதி என்ற ஒன்று உண்டு. அதாவது நிந்திப்பதைப் போல வந்திப்பது அவ்வகைப்படும். இது ஏறத்தாழ வஞ்ச புகழ்ச்சி அணி என்று தமிழ் இலக்கியத்தில் கையாளப்படும் நடைகளில் ஒன்றை நிகர்க்கும். தாஸ்கனு மகராஜ் அந்த வகை கவிகளை புனைவதில் மிகுந்த திறமைசாலி. அதை இந்த நூலின் 91வது ஓவியிலும் அத்தகைய நிந்தாஸ்துதியை நம்மால் காண முடிகின்றது. ஜெய் சாய்ராம்.